ஹாய் மக்களே, ராயபுரம் போகலாமா? ராயபுரமில் நம்ம இன்றைக்கி ஃபர்ஸ்ட் வந்திருக்கக்கூடிய பிளேஸ் ஜொராஸ்ட்ரியன்ஸ் உடைய வர்ஷிப் பிளேஸான பார்சி ஃபயர் டெம்பிள். 100 இயர்ஸாக லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய இந்த பார்சி டெம்பிள் ஜொராஸ்ட்ரியன்ஸினுடைய ஒரு வர்ஷிப் பிளேஸாக இருக்குது. ராயபுரம் போகிறவங்க மறக்காமல் இந்த பிளேஸை விசிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்கக்கூடிய பிளேஸ் சென்ட் பீட்டர்ஸ் சர்ச். ராயபுரமனுடைய ஒரு ஐகானிக் லொக்கேஷனாக இந்த சென்ட் பீட்டர்ஸ் சர்ச் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ராயபுரம் அப்படிங்கிற இந்த நேமே இந்த புனித ராயப்பர் ஆலயம் அப்படிங்கிற இந்த ராயப்பர் அப்படிங்கிற அந்த நேமில் இருந்து தான் ராயபுரம் அப்படிங்கிற அந்த பேரே இந்த பிளேஸ்க்கு வந்திருந்தது. ஸோ பாருங்கள், சுற்றி ஒரு பெரிய ப்ளே கிரவுண்டோட இந்த சர்ச் அந்த கம்யூனிட்டிக்கே ஒரு பெரிய ஒரு பிளேஸாக இருக்குது. ரொம்ப பழமையான ஒரு சர்ச் பெல்ஸ். ஸோ அதோட இந்த சர்ச்சை பார்க்குறப்போ ரொம்ப ரம்மியமாக இருக்குது. லேட் 1800 கட்டப்பட்ட இந்த ராயப்பர் ஆலயம் சென்னையினுடைய ஒரு ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சர்ச்சஸ் அப்படின்னே சொல்லலாம். நம்ம நெக்ஸ்ட்டு ராயபுரமில் வந்திருக்கக்கூடிய ஸ்பாட் குன்னிராம் ஜெனரல் ஸ்டோர்ஸ். 1925 லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் சென்னைக்கே ஒரு பழமையான ஒரு ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு அப்படின்னா, இங்கே கிடைக்கக்கூடிய மேங்கோ மில்க் ஷேக், மேங்கோ ஐஸ்கிரீம்காக. பாருங்கள் எவ்வளோ பேர் அங்கே கிடைக்கக்கூடிய ஜூஸ், ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்கன்னு. எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இந்த மேங்கோ மில்க் ஷேக்கினுடைய ரேட் 60 rupees. பிஸ்தா மில்க் ஷேக், பாதாம் மில்க் ஷேக் அப்படின்னு நிறைய ஜூஸஸ் கிடச்சாலும் இங்கே கிடைக்கக்கூடிய மேங்கோ ஐஸ்கிரீம், ஸோ இதுவும் 60 rupeesக்கு கிடைக்கிது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்திருக்கக்கூடிய ஸ்பாட் சென்னையினுடைய ஓல்டஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன். அதாவது சென்னையில் முதல்ல ரயில்வே லைன் போட்டதே ராயபுரம்லேருந்து தான். ஸோ ஒரு ஈவினிங் சன்செட் பாருங்கள் ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷனில். Sunset view of Rayapuram railway station. ஸோ ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆகுது. இதுதான் முதல்ல பிரிட்டிஷால் ஒரு ரயில்வேக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணப்பட்ட ஒரு ஃபர்ஸ்ட் ரயில்வே லைன் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் தான் அவங்க சென்னையில் பீச் டு தாம்பரம்ங்கிற இந்த ரயில்வே ஜோனையும், அதே மாதிரி நார்த் மெட்ராஸ்க்கு கனெக்ட் ஆகக்கூடிய கும்மிடிப்பூண்டி ரயில்வே ஜோனையும் போட்டாங்க. ஸோ ராயபுரம் டு சென்னை பீச் அப்படிங்கிறது தான் சென்னையில் போடப்பட்ட ஃபர்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் லைன். ஏன் அவங்க இங்கே ரயில்வே லைன் போட்டாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள் பக்கத்தில் உங்களுக்கு ஹார்பர் வியூ தெரியுது. ஸோ ஹார்பர் நமக்கு இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டதும் ஹார்பர்லேருந்து வரக்கூடிய சரக்குகளை அவங்க ரயில்வே லைனில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு ட்ராக் தேவைப்பட்டது. தட் இஸ் த ரீசன் வை தே ஹவ் சோசன் ராயபுரம் இஸ் த ஃபர்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ ஒரு ஈவினிங் சன்செட் வியூ பாருங்கள். ஒரு பழமையான ஒரு பிரிட்ஜு, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ரயில்வே லைன். ரயில்வே லைனுக்கு அந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சென்னை ஹார்பர் நமக்கு விசிபிளாக தெரியும். ராயபுரம் அப்படிங்கிற அந்த நேம் போர்டோட ஒரு பழமையான ஒரு ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே சென்னை ஹார்பர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்த சைடு லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த பழமையான அந்த ரெட் பில்டிங் பாருங்கள், இதுதான் ஒரிஜினலாக கட்டப்பட்ட ரயில்வே ஸ்டேஷனுடைய ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ். அந்த பழமையான இந்தோ சரசனிக் ஆர்கிடெக்சரில் பிரிட்டிஷால் எழுப்பப்பட்ட அந்த பழைய கட்டிடமே இன்னும் ரயில்வே ஸ்டேஷனாக தொடருது.
தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த ரயில்வே ஸ்டேஷன், அதனுடைய ட்ரெயின் டைமிங்ஸ் பாருங்கள். இங்கே லோக்கல் ட்ரெயின்ஸ் மட்டும் இல்லாமல் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸும் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸுமே கூட நார்த்துலேருந்து வரக்கூடிய ட்ரெயின்ஸ் ராயபுரம் வழியாக தான் சென்னை பீச் ஸ்டேஷன்லேருந்து எக்மோர் ஸ்டேஷனுக்கு போகும். ஸோ அப்படி வரக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பாருங்கள், ஸ்லோவாக வந்து போகுது. ஏன்னா வந்து இங்கே பிரிட்ஜ் இருக்குது அப்படிங்கிறதுனால ரொம்ப மெதுவாக அந்த ட்ரெயின் கிராஸ் ஆகக்கூடிய அந்த காட்சிகள் பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமாக இருக்குது பாருங்கள். ஹார்பரோட வியூ நமக்கு 360 டிகிரியில் தெரியுது. ராயபுரமில் லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய இன்னொரு பழமையான ஒரு தேவாலயம், லேட் 1800 கட்டப்பட்ட இந்த சர்ச் மிஷினரிஸால் வந்து இந்த சர்ச் இன்றைக்கி ப்ரிசர்வ் பண்ணப்பட்டு வருது. ஸோ நம்ம இப்போ சன்செட் வியூ பார்க்குறதுக்காக N4 காசிமேடு பீச் வந்திருக்கோம். ராயபுரமனுடைய ஒரு நியரஸ்ட் பீச் வந்து இது தான். ஸோ மும்பையில் இருக்கக்கூடிய அந்த பீச் லைன்ஸ் மாதிரி பாருங்கள், ஒரு ஹை ரைஸ் பில்டிங்ஸ் எல்லாமே இப்போது நம்மளோட N4 காசிமேடில் வந்துருச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கே நமக்கு மும்பை ஃபீல் வந்து நமக்கு நார்த் மெட்ராஸ் கொடுக்குது. அந்தி சாயும் வேளையில் பாருங்கள் நம்மளோட N4 காசிமேடு பீச். நிறைய விசை படகுகள் வந்து இங்கே கட்டப்பட்டு இருக்கும். ஏன்னா வந்து இது 24/7 வந்து மீன் பிடித்து கொண்டு வந்து விற்பனை செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஃபிஷ்ஷிங் ஹார்பர். ஸோ மெரினா பீச் அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் போகக்கூடிய ஒரு பிளேஸ். பெசநகர் பீச்சுங்கிறது நம்ம எல்லோரும் போகக்கூடிய பிளேஸ். ராயபுரமில் இருக்கக்கூடிய இந்த N4 ஃபிஷிங் ஹார்பரில் இருக்கக்கூடிய N4 பீச், இது நீங்கள் கண்டிப்பாக மார்னிங் சன்ரைஸ்க்காக வரலாம். ஏன்னா சன்ரைஸ் வந்து ஈஸ்டில் இருக்கிறதுனால வியூ ரொம்ப கிளியராக தெரியும் தேன் சன்செட். ஸோ ஈவினிங்காக பாருங்கள், மக்கள் வந்து N4 பீச்சுக்கு வந்துட்டு போகக்கூடிய காட்சிகள். ஸோ நமக்கு இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த விசைப்படகுகள் இருக்கக்கூடிய ஏரியா எல்லாமே காசிமேடு ஃபிஷ்ஷிங் ஹார்பர். அதுக்கு பின்னாடி நமக்கு சென்னை ஹார்பருடைய வியூ வந்து நமக்கு கிளியராக தெரியும்.
சென்னை ஹார்பருடைய வியூ பாருங்கள், நைட் வியூ ஆஃப் சென்னை ஹார்பர். ஸோ ரொம்ப ரம்மியமாக இருக்கும். நீங்கள் காலையில் வந்தாலுமே வந்து ஏர்லி மார்னிங் வியூ ரொம்ப சூப்பராக இருக்கும் N4 காசிமேடு பீச்சில். இந்தியன் ஃப்ளாக்ஸோட பாருங்கள் எவ்வளோ விசைப்படகுகள் அணிவகுத்து நிற்குது அப்படின்ட்டு. இது வந்து ஒரு ஆழ்கடல், இது வந்து பீச் கிடையாது, இது ஒரு ஆழ்கடல். ஃபிஷிங் ஹார்பர் அப்படிங்கிறதுனால உள்ளே போகிறதுக்கான கனெக்டிங் ரோட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஆழ்கடலில் வந்து நமக்கு படகுகளை நிப்பாட்டுறதுக்காக பாருங்கள் இந்த மாதிரி தூண்டில் பாலமும் அமைச்சிருக்காங்க. இந்த கான்க்ரீட் கற்களால் இந்த தூண்டில் பாலம் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது ஒரு சிங்கிள் ரோடு கிடையாது, இங்கே நிறைய ஹரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் ரோட்ஸ் வந்து கட் ஆகிட்டே இருக்கும். பாருங்கள் இங்கேருந்து நம்ம பார்க்குறப்போ ஆப்போசிட் சைடில் நமக்கு ஒரு பெரிய ரோடு தெரியும். அந்த தூண்டில் பாலம் எல்லாம் மீனவர்கள் கொண்டுட்டு வரக்கூடிய படகுகளை அங்கே கட்டுறதுக்கு வசதியாக வந்து அந்த தூண்டில் பாலம் அமைக்கப்பட்டிருக்கு. இங்கேருந்து அந்த ரோடுக்கு நம்மளால் போக முடியாது, மீனவர்களால் வந்து அந்த ரோடை ஆக்சஸ் பண்ண முடியும். அவ்வளோதான், இந்த வீடியோனுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இறுதியாக நைட் வியூ ஆஃப் ஹார்பர். ஸோ ராயபுரம் போகிறவங்க மறக்காமல் விசிட் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் வந்து இந்த ஹார்பர் வியூ. இது வந்து நைட்லேருந்து ஏர்லி மார்னிங் வரைக்குமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஈவினிங் டைம் அல்லது நைட் டைம் போனீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் இந்த ஹார்பர் வியூ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். கடைசியாக அத்தோ ஸ்பாட். ராயபுரம் போகிறவங்க மட்டும் இல்லை, நார்த் மெட்ராஸ் போகிறவங்க சென்னை பீச் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த அத்தோ ஸ்பாட்டை மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். இங்கே கிடைக்கக்கூடிய அத்தோ, பேஜோ, மொயிங்கோ எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.